அண்ணாமலை அவருடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸு பிஜேபிக்கு இந்த இடத்த கொண்டு வந்திருக்கு நான் சொல்கிறேன். அது உண்மை, அது கரெக்டு. ஆனால் அண்ணாமலை போன்றவர்களை அடக்கி வைக்கணும். எப்படி அண்ணாமலையை பூர்வீக பாஜகவினர் ஏற்றுக்கலையோ அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழகம் தோறும் நம் கால்கள் படாத கிராமமே இல்லை என்கிற நிலை உருவாகணுன்றாரு. சத்தியமாக காங்கிரஸ்காரன் எவனும் அதை விரும்ப மாட்டான். காங்கிரஸ்காரன் வேலை செஞ்சு பழக்கமே கிடையாது. காமராஜர் ஆட்சி காலத்தோட போயிடுச்சு. வலுவான திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் இவங்க பிரிஞ்சு அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இப்படின்னு சேர்ந்து நின்னா திமுக கூட்டணி காலியாகும். மீண்டும் சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி தலைமைக்கு சிக்கல் கண்டிப்பாக வரும். சசிகலா தலைமையை ஏற்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. பாஜக எப்படி எதிர்பார்க்குது, அதிமுகவை குழப்பத்திலே வச்சுருந்தாதான் குழம்புன கூட்டையில் மீன் பிடிச்சிட்டே இருக்கலான்னு. அப்போ இதுக்கு நடுவில் தான் எடப்பாடி உறுதியாக இருக்காரு. இது ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு வந்தால் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். நேற்றுக்கு காமராஜர் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் எல்லா தலைவரும் உட்காந்துருக்காங்க. டெல்லி மேலிட பார்வையாளர் வந்திருக்காரு. தலைவர்கள் மாற்றி மாற்றி கருத்து சொல்லி வார்த்தை போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலிட பார்வையாளர் அந்த நாட்டாமா படத்தில் வந்த அந்த மிச்சர் சாப்பிட்ற சீனை அப்படியே திருப்பி ரீஎக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தங்கப்பாலுக்கு கூப்பிட்டு மிஸ்டர் என்னை ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னமும் அந்த காங்கிரஸ் கட்சி அதே மனப்பான்மையில் இருந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் தனிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிறாரு, ஒருத்தர் ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு எப்படியே சீட்டு கேட்பீங்கிறாங்க, இன்னொருத்தர் பேராசா இருக்கக்கூடாதுங்கிறாரு, ஒருத்தர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்கிறாங்க. ஒரு கட்சிக்குள்ள ஏன் சார் இவ்வளோ வாய்ஸ் இருக்கு? காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படியே இருந்துகிட்டு இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டி போஷலும் அந்த திருவிளையாடல் வாசனம் சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பதெல்லாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அதிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்வ பெருந்தகை இதில் டைரக்ட் நேரடி காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் வெளியிலேருந்து இணைஞ்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் ஆனவர். அந்த பார்வையும் இவங்கள்ட்ட இருக்கும். எப்படி அண்ணாமலையை பூர்வீக பாஜகவினர் ஏற்றுக்கலையோ அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கிட்டா, செல்வ பெருந்தகை நேற்று பேசுனதில் எனக்கு 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று, எவ்வளவு நாள் நம்ம இப்படி இருக்க போகிறோம், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், தமிழகம் தோறும் நம் கால்கள் படாத கிராமமே இல்லை என்கிற நிலை உருவாகணுன்றாரு. சத்தியமாக காங்கிரஸ்காரன் எவனும் அதை விரும்ப மாட்டான். ஏன்னா காங்கிரஸ்காரன் வேலை செஞ்சு பழக்கமே கிடையாது. காமராஜர் ஆட்சி காலத்தோட போயிடுச்சு. காங்கிரஸ்காரங்கன்னா என்னன்னா அந்தந்த அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்தோட சேர்ந்துட்டு பதவி வாங்கிட்டு அதோட போயிடணும். எம்எல்ஏனா எம்எல்ஏ லெவலு, ஊராட்சி ஒன்றியம் உள்ளாட்சித்துறைனா அதோட கவுன்சிலர்கள் லெவலு, எம்பினா அந்த மாதிரி. இவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்புனா இருக்கவே இருக்காது. ஏற்கனவே ராகுல் காந்திக்கு அந்த 2 ஆண்டு சேதனை கொடுத்து நிறுத்தி வைக்கும் போதே 4 பேர் போராடினாங்க பாருங்க, பெரிய போராட்டம். இன்னொரு போராட்டம் கட்சி ஏன்டா அறிக்கல அப்படின்னா சனிஞர் கேப் இருக்கு, லீவ் முடிச்சுட்டு திங்கக்கிழமை போராட்டம் பண்றோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் சொன்னுச்சு. ஏன் மாநில தலைவரும் அவர் கூட 3 பேரும் தானே ரயில் மறியல் பண்ணாங்க. அதுதான் காங்கிரஸ் உடைய நிலைமை. காங்கிரஸுக்குன்னு இங்கே பெரிய லெவலில் கீழே இறங்கி பண்ணுறதுக்குலாம் ஆளே கிடையாது. ஆனால் தலைவர்கள் தலைமைக்கு போட்டி போடுறவங்க பெரிய அளவில் அடிச்சுக்குவாங்க. குறைஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க நானும் காங்கிரஸ் பீட் பார்த்துருக்கேன். உள்ள தகராறுலாம் நடக்கும், சேர் பறக்கும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே குறைஞ்சது. நம்ம இவர் அழகிரிலாம் வந்த பிறகு அந்த இதெல்லாம் இல்லாமல் குறைஞ்சது பார்த்துக்கிட்டாங்க. ஏன் குறைஞ்சதுன்னா இன்னொரு காரணம், கூட்டமே நடக்காது பாதி நாள். 2021 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போதே 3 கோஷம் சத்தியமூர்த்தி பவனில் தனித்தனியா பந்தல் போட்டு போராட்டம் பண்ணா இருக்கும். அடிதடின்றது இல்லை, குறைஞ்சதுன்னு சொல்கிறேன். அது போராட்டமாக மாறிச்சு. இது மாறிச்சு. ஒரு கட்டத்தில் அந்த டைமில் மட்டும்தான் அங்கே கூட்டம் வரும். இப்போ பாருங்கள், இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சத்தியமூர்த்தி பவனு கூட கிண்டலாக சொல்லுவோம், அந்த கல்யாணத்து மண்டபத்துக்கு தான் வாடகை கொடுலாம், அந்தளவுக்கு காலியாக இருக்கும். யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு கட்சி ஆஃபீஸுன்றது எப்படிங்க இயங்க முடியும்? கட்சி ஆஃபீஸுன்றது மாநிலத்துலேருந்து எல்லாம் வரணும், போகணும், தலைவருங்க வரணும், எல்லோரும் சந்திக்கிற ஒரு இது இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுவே கிடையாது. அப்போது செல்வ பெருந்தகை சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எப்படி பிஜேபி வழக்கமாக இப்போ தமிழிசை அவர்கள் இருக்கிற வரைக்குமே எப்படி இருந்தது, சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பேசுவார்கள், அப்படி கூட்டணி டைமில் கொஞ்சம் பந்தா காட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி வேட்பாளர் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயித்தோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி இருக்கும். ஆனால் அண்ணாமலைன்னு என்கிற ஒரு நபர் வந்தோடனே கண்ணில் விரல விட்டு ஆட்டினார், பேச வச்சார். அவர் செய்கிறது சரியோ தப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருந்தார்.
டெய்லி அவரை பற்றிய செய்திகள், இல்லாட்டி யாரையாவது அவர் விமர்சனம் பண்ணுறது, அந்த விமர்சனத்தில் கரெக்டு தப்பு அதெல்லாம் ஒதுக்கி விட்ருங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் மக்கள்கிட்ட இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்தார். அப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம என்ன பார்த்தோம், 11% மேலே வாக்கு. அது கூட ரொம்ப பேர் ஏற்றுக்கல. அது ஒரு இது ஓடுது பார்த்தீங்களா. அண்ணாமலைலாம் ஒன்றும் கிடையாது, இவங்க பீரியடில் இப்படி பண்ணாங்க, அவங்க பீரியடில் அப்படி பண்ணாங்க. கோயம்புத்தூரில் அண்ணாமலையை விட இவர் சிபி ராதாகிருஷ்ணன் அதிகம் வாங்கினாருங்க. அது ஒரு கால்குலேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக சிபி ராதாகிருஷ்ணன் அதிகம் வாங்கலை, 390 தான் அவர் வாங்கினது. இவர் வாங்கினது 450. சிபி ராதாகிருஷ்ணன் கூட கூட்டணி கட்சியில் இருந்தது, மதிமுக தேமுதிக கூட இருந்தது. அப்போ தேமுதிக எவ்வளோ பவராக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேமுதிக எவ்வளோ பவராக இருந்ததுன்னு பிரதமரே வந்து விஜயகாந்த் கட்டி பிடிச்ச. ரெண்டாவது ஒரு பெரிய அலை இருந்தது, ஜெயலலிதான்ற பேர் அலை வரலன்னா இங்கே மோடி அலை இங்கேயும் வீசியிருக்கோம். நீங்கள் அந்தளவுக்கு மோடி இங்கே ஜெயிப்பார்ன்ற அளவுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த இது கொண்டு போனாங்க. இவ்வளோ பிரச்சனையில் இன்னொன்று கோயம்புத்தூருன்றது பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியும். அந்த இதெல்லாம் அதுலேயே 390 வாங்கினாங்க. நீங்கள் இந்த தடவை மும்முனை போட்டி, எவ்வளோ பிரச்சனை, 4 முனை போட்டி. ரெண்டாவது இவர் கரூர்காரு, இவர் வந்து அங்கே இவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் ஆளுங்க யாரும் பெருசாலாம் வரல. மோடி அளவில் பெரிய அளவில் வந்து 1.5 தடவை அப்படின்றதோட இதாகிடுச்சு. இவரும் எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள முடங்கினார். இந்த கட்டத்திலேயே உங்களுக்கு செகண்ட் பிளேஸு 4.5 லட்சம் வாக்குகள்னால் அது ஏன் அந்த யதார்த்தத்தை ஏன் வெறுப்போடு அணுகிறீங்கன்ற கேட்குறேன் நான். யதார்த்தம் தானே, அவர் சாதிச்சிட்டார்ன்றதை ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். ரெண்டாவது 9 இடங்களில் 2வது பிளேஸுன்றது எந்த பாஜக தலைவர் பீரியடில் வந்தது? அதை என்ன சொல்கிறாங்க, டிடிவியுடைய ஓட்டு, இவருடைய ஓட்டு, அங்கே இவர் ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டு, பெரம்பலூரில் இவர் வாங்கின ஓட்டு, இதெல்லாம் இதுதானுங்க எல்லா கட்சிக்கும் வரும். டிஎம்கே கட்சி கூட்டணி 39%, 46%னாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. மதிமுக ஜெயிச்சதுன்னா ஜெயிச்சது, மதிமுக வாக்கு சதவீதம் 2% அதிகரிப்புன்னா என்ன அர்த்தம்? அதில் உதயசூரியன் இருக்குது, மற்ற கட்சியினுடைய இதுவும் தான் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ காங்கிரஸில் 9 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னா தொகுதிக்கு சம்மந்தமே இல்லை. காங்கிரஸுக்கு 10% வாக்குகள்னா மயிலாடுதுறையில் அவங்க சுதாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் போய் வாங்கினாங்களா, இல்லை இதில் நம்ம விஷ்ணு பிரசாத் போய் வாங்கி கொடுத்தாரா, இல்லை அந்த இதில் கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வேட்பாளர் குடும்பத்தை மட்டும் கூட்டிகிட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார் கோபிநாத், அவர் வாங்கி கொடுத்தாரா? திமுகவுடைய வாக்கம் அதில் கலந்தானே இருக்குது, மற்ற கட்சிகள் வாக்கம் கலந்தானே இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், இதுக்கு மட்டும் நாங்கள் பார்ப்போன்றது என்ன பார்வை? பிஜேபி 11.22% வாங்குதுன்னா அது யதார்த்தம். அந்த கொண்டு வந்துட்டார்ல, 9 இடங்களில் செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்துட்டார்ல, அது ஒரு தலைவராக அண்ணாமலை கிடைச்ச வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் ஒரு அனலிஸ்டாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆதரவாளராகத்தான், ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக தான் இருக்க முடியும். இதை பார்க்கணும், திமுக எவ்வளோ வாங்கிருக்குன்னு பார்க்கணும், திமுக கூட்டணி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அதிமுக கொஞ்சம் கூடி இருக்குது ஓகே, ஆனால் இது வந்து சட்டசபை தேர்தல் உதவுமா, உதவாது. இவங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் போனாலும் அவங்க இதை சஸ்டெயின் பண்ணி கூடுதலாக வாங்கியிருக்காங்க, அது கரெக்டு. அப்போ அது அவங்களுடைய முன்னேற்றமாக பார்க்கணும். அதே சமயத்தில் இன்னும் படுத்தணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் பத்திரிக்கையாளர். நீங்கள் இது எதுவுமே பார்க்கல, இல்லைங்க அது இல்லை நான் இதை கண்ணை முடிக்குவேன், அங்கே நான் கண்ணை திறந்துக்குவேன்னா நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்க முடியாது. அந்த பார்வை இன்னைக்கு நான் சமூக வலைதளங்கள்லையும் பார்க்குறேன், மற்ற பேட்டிகள் மற்ற இதுலேயும் பார்க்குறேன். இந்த பார்வை இருக்க மாட்டேங்குது, யதார்த்தமாக அணுக மாட்டேங்கிறாங்க. இவரு இது கொண்டு வந்திருக்காரு. அவர் தமிழிசை சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, கூட்டணி இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், அண்ணாமலை கொஞ்சம் வேகமாக போயிட்டார், இது பண்ணாரு, கரெக்டு. அந்த வகையில் நான் வந்து தமிழிசையுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை என்கிற நபர், நானே கூட ஒரு இதில் பேசியிருப்பேன், அவர் வந்து யார் எதிரின்றதை அவர் கணக்கிடலை. எப்போவுமே எதிரி 2-3 பேர் இருந்தீங்கன்னா நீங்களும் போயிடுவீங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. எதிரி ஒரு ஆளை நிர்ணயிச்சுட்டு நீங்கள் அதுக்கான அதை தானே திமுக செய்து, எதிரி ஏடிஎம்கே நிர்ணயிச்சிட்டாங்க, அதுக்கு ஆதரவாக பிஜேபியும் சேர்த்து திருப்பி விட்டு போயிட்டாங்க. கரெக்டா? அண்ணாமலையும் சேர்த்து எதிரி ஏடிஎம்கே காலி பண்ணுற வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணாமலை பெரும்பாலான நேரம் அதிமுக எதிர்க்கிறதுலே தான் நேரத்தை செலவழிச்சார், திமுகவுடைய விஷயங்களை பேசுறது ரொம்ப கம்மி. அப்போ இந்த மாதிரி மும்முனை போட்டி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சாதாரணமாக இவங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவாங்க. அதில் தமிழிசை கரெக்டாக சொல்கிறாங்க, சேர்ந்து இருந்தால் நம்ம வந்து குறைந்தபட்சம் 10-12 சீட்டு வாங்கிக்கலாம். இதை கணிக்கிறவன் தான் தலைவன். 1000 முரண்பாடுகள் இருக்கும்,
அந்த முரண்பாடுகளை தாண்டி நீங்கள் வந்து கூட்டணி அமைச்சு ஜெயிக்கணும். இதை வந்து கலைஞர் பல இடத்துல சொல்லி பண்ணியிருக்காரு. ஏன்னா திருப்பி திருப்பி குறிப்பிட்றோன்னா, இது ஜெயலலிதா 2011 நான் போய் விஜயகாந்த் கூட சேரணுமா அப்படின்னு கோவப்பட்டாங்க. ஆனால் யதார்த்தம் இதுதான், விஜயகாந்த் கூட சேர்ந்தாதான் நீங்கள் இவங்களை வீழ்த்த முடியும், இல்லை முடியாதுன்னொன்னே சேர்த்துக்கிட்டாங்க, ஜெயிச்சாங்க. நான் அந்த சட்டசபையெல்லாம் இருக்கிறேன், மொதல் கூட்டத்தில் இருந்தே வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மட்டம் தட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஏதாவது ஒன்று யாராவது பேசினா அதுக்கு ஒரு எந்திரிச்சு இவங்களே எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா வாடான்னு வம்பிழுக்கிற கதையை தான். அதுக்கு சந்திரகுமார் மாதிரி ஆட்கள் தலை கொடுத்தாங்க. அன்னைக்கு பார்த்து விஜயகாந்த் சட்டசபையில் யதார்த்தமாக அங்கே இருந்துட்டார். அவர் எப்பவுமே போயிடுவார், அன்றைக்கி இருந்துட்டார். பெரிய சண்டை வெடிச்சு இது விஜயகாந்த் அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக கொண்டு போயிருக்கலாம், அவருக்கு அந்த இது இல்லை. அப்போ அவருடைய அனுபவ குறைவு, இதெல்லாம் இதுதான் அரசியல். அப்போ இதை கரெக்டாக கணக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் லாஸ்ட்டில் எதை எதிர்பார்ப்பாங்க? இன்றைக்கி ஏன் சந்திரபாபு நாயுடு இவ்வளோ பேர்? இதே சந்திரபாபு நாயுடு மேலே செருப்பால் அடித்து வயசாகிடுச்சு, புத்தி இல்லையா உனக்கு, புத்தி இல்லை அப்படின்னு சந்திரபாபு அழ வச்சு வெளியில் அனுப்பிச்சாங்க. அவர் மனைவியை ரொம்ப இதுவாக பேசி வெளியே அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு இதே ஊடகங்கள், இந்திய ஊடகங்களோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும் யாராவது சந்திரபாபு நாயுடு பற்றி பேசணுமா, அவர் அவமானத்தை பற்றி பேசணுமா? ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு தான் இந்தியாவை தீர்மானிக்கிற ஒருத்தர், ஊன்றுகொள்ள ஒரு ஆள் ஏன் பேசுகிறோம்? சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாரு. எங்கேயுமே ஜெயிக்கிறவங்கள தான் பேசுவாங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கணக்கு இல்லை, எப்படி ஜெயிக்கிறீங்கன்றது தான் இந்திய இதை பற்றி கணக்கு. அந்த வகையில் இவங்க தமிழிசை சொல்கிறது அதை தான். இதுக்கே அதிமுகக்குள்ளே இன்னும் முரண்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கூட்டணி கணக்குகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுதான். காங்கிரஸ்லேயும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை எப்படி ஒரு லைன் எடுத்தார், பிஜேபியை 11% போனார், அந்த மாதிரி ஏன் ஒரு செல்வ பெருந்தகை காலத்தில் ஸ்டஃப்பாக இறங்கி மக்கள்கிட்ட வேகமாக கொண்டு போய், ஏன்னா இன்னைக்கு நீங்கள் லீடாக கூட போட்டுக்குங்க, தேசிய கட்சிகளை நோக்கி எல்லா மாநிலங்களுமே கிட்டத்தட்ட நகருது. இங்கேயும் மறு சிந்தனை உருவாகிட்டு இருக்குது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு. இப்போ தமிழ் தேசிய கட்சி 10% தாங்கி நெருங்கி வராங்கல்ல, தமிழ் தேசியம்ன்ற ஒரு இது நான் தமிழர் கட்சி வருது. அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவும் சிந்திக்கக்கூடிய இது பிஜேபி தேசிய கட்சி 12%, காங்கிரஸ் 10%, எவ்வளோ 22%, சிபிஎம் சிபிஐ சேர்த்தா ஒரு 4% சேர்த்தா 25% தேசிய கட்சிகளே இருக்குல்ல தமிழ்நாட்டில். என்னைக்கோ வழக்கொழிஞ்சு போன 67 வழக்கொழிஞ்சு போன அந்த தேசிய கட்சிகளுடைய இது ஆதிக்கம் நோக்கி மக்களுக்கு இருக்கிற இது திரும்புதா இல்லையா? ஏன் அதை காங்கிரஸ் கையில் எடுக்கக்கூடாது? இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற 10%றதை சஸ்டைனபிள் 10%, நீங்கள் உங்களுக்கான 10% அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இதுன்னு போகலாம். ஏன்னா நீங்கள் பிஜேபியோட காங்கிரஸுக்கு வலுவான கட்டமைப்பு கீழே இருக்குது, அதை நீங்கள் தட்டி தூக்கணும். அந்த பல இங்கிலீஷ் ஹாலிவுட் படம்லாம் காமிப்பான், திடீர்னு போய் அந்த இது அப்படியே மங்கி போய் கிடக்கும், ஒரு பேட்டரி இதை ஆன் பண்ணுவோம், அது பண்ணுவோம், லைட்லாம் பிரகாசமாக எரியும், அது பண்ணுவோம், இந்த ஜுராசிக் பார்லாம் காமிக்கிறேன், அந்த மாதிரி இது அப்படியே கிடக்குது. அதை நீங்கள் போய் பண்ணுற வேலையை செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் பண்ணால் காங்கிரஸுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் நடைமுறை யதார்த்தன்றதில் ஈவிகே செல்வன் பேசுகிறாரு, இது ஜெயிச்சது நம்ம இது மாதிரி தான், நமக்குன்னு தனியாக வாக்குகள்னு பார்த்தா 1 லட்சம் தான். அவர் தேர்தல் கணக்கை பேசுகிறாரு. நான் சொல்கிறது செல்வ பெருந்தகை அண்ணாமலை மாதிரி இப்போத்துலேருந்து அந்த இறங்கி நீங்கள் தோல்வியோ இதுவோ இறங்கி பார்ப்போம், அக்ரெசிவாக அடிப்போம், ஜெயிப்போன்றனா அந்த நிலைமைக்கு செல்வ பெருந்தகை பேசுறது அவரே தயாரான்னு தெரியாது. அவர் தயார்னா கூட எவ்வளோ காங்கிரஸார்கள் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்படி அண்ணாமலைக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து தேசிய தலைமை என்னதான் இன்றைக்கி தான் இவங்களாம் பேசுகிறாங்க, யார் பேசுனா? அண்ணாமலை பேசினப்போ. அப்போ அண்ணாமலை கொடுத்த அந்த சுதந்திரத்தை இங்கே செல்வ பெருந்தகை கிடைக்குமா? கிடைச்சா இருந்தாலும் இந்த தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மாற்றி விட்ருவாங்க. இப்போவே என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை அவ்வளோதான் மாற்றி விட்ருவாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தேசிய கட்சிகளில் ஒரு பிரச்சனை. நல்லா வருவாங்க. சிவாஜி கணேசன் ஒரு பெரிய லீடர் வர வேண்டியது, அவர் கையில் காங்கிரஸ் இது கொடுத்துருந்தா அன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார். தெரிஞ்சே அவர் ஓரம் கட்டினாங்க. இந்திரா காந்திக்கும் தெரியும் சிவாஜி கணேசனை ஓரம் கட்டுறாங்க. நெடுமாறன் பெரிய தலைவர், 79 அவர் வேணும்னே அவர் ஓரம் கட்டுறாங்க. லாஸ்ட்டில் அவர் எதிரில் போகிறார், காங்கிரஸ் விட்டு வெளியே போகிறார். இந்த மாதிரி காங்கிரஸில் பல தலைவர் பண்ணனால தான் ஒரு காமராஜருக்கு பிறகு ஒரு தலைவர் இல்லை. இன்னைக்கு இவர் பேசுகிறாரு, இவரே வந்து அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் நிற்க முடியும்னு தெரியாது. மேடையிலேயே ஈவிகே செல்வன் எடுத்து பேசுகிறார்.
நம்மலாம் காலத்துக்கும் அடிமை சேவகம் செய்யவே பிறந்தவர்கள். நாம் வந்து இப்படி தான் இருக்கணும், ராசாணி அப்படிலாம் சிந்திக்காத, சிந்திச்சேன்னா நம்ம இது கிடையாது அப்படின்னு அவர் பல கதையெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் தலைவர் பார்ப்பாங்க, ஐயோ இவர் சொல்கிற பிரகாரம் பார்த்தா கிராமமாக போகணுமே, நடக்கணும், நடைப்பயணம் போகணுன்றாரு. ஐயோயோ இதெல்லாம் நமக்கு நடக்காது, நம்ம அப்படியே இருப்போம், அந்த வர்ற டைப்பில் ஏடிஎம்கே போய் சேருவோம், வாங்கிக்குவோம். இங்கே சீட்டு தரலையா டெல்லியில் போய் பேரம் பேசி வாங்கிட்டு வந்து அங்கே நிற்போம். எப்படி ஜோதிமணிக்கு கரூர் வந்து டிஎம்கே வச்சுக்கிற மாதிரி இருந்தது. ராகுல்கிட்ட பேசி வாங்கினாங்களா? இவருக்கு விஷ்ணு பிரசாத்துக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க. இதில் நீங்கள் கடலூரில் கொடுங்க, நான் போய் அங்கே நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்று வாங்கி ஜெயிச்சாரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை இன்றைக்கும் காங்கிரஸ்காரில் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் பேசுவது எடுபடாது. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து அண்ணாமலை மாதிரி நம்ம இங்கே ட்ரை பண்ணலான்னு, அது எவ்வளோ பேர் அவருக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரியாது. இந்த விவகாரத்திலேயே வந்து இப்போ அதிமுக ஏழுமணி வந்து கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம், 35 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். 35 இடங்கள்னா கூட இல்லாட்டி ஒரு கணிசமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசையும் அதை ஏற்றுக்கிறாங்க, ஜெயக்குமார் ஒத்துக்கிறார். ஆனால் எடப்பாடி வந்து கூட்டணியை பற்றிலாம் இப்போ பேசாதீங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு கான்ட்ராடிக்டியாக ஒன்று பேசுகிறாரு. ஸோ இங்கே பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கலக்குரல் வருது. இதை பக்கம் வேலுமணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, எடப்பாடி வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் வந்து 26க்கு மறுபடியும் திருப்பி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த கருத்துக்கள் வந்து சும்மா தோல்வியை சமாளிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிஞ்சு போயிருமா? நடைமுறை யதார்த்தம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது வலுவான திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் இவங்க பிரிஞ்சு அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இப்படின்னு சேர்ந்து நின்னா திமுக கூட்டணி காலியாகும் 2026. இல்லை இதே கூட்டணியே தொடருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கு வேறு வழி இல்லை, பாஜகவோட தான் சேரணும். பாஜக, பாமக, அதிமுக, தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்தால் இந்த சைடு ஒரு வலுவான கூட்டணி கொண்டு போக முடியும். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷனு நீங்கள் 6 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிதம்பரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரியலூரில் திருப்பி தோக்குறாரு. இந்த எலெக்ஷன்லேயும் அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் தோக்குது, ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. பல தொகுதிகள் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. சேர்த்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஜெயிச்சிருக்க முடியாது. யார் திருமாவளவன் ஜெயிச்சிருக்க முடியாது சிதம்பரத்தில். இந்த மாதிரி பல தொகுதிகள் சொல்லலாம். அப்போது நீங்கள் அந்த கூட்டணி பலம் தான் ஜெயிக்கும். அதனால தான் அதை தெரிஞ்சவர் எஸ்பி வேலுமணி அவர் சொல்கிறாரு. அவங்க ஏற்கனவே உள்ளகையும் அந்த இது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. எடப்பாடி இவங்களுடைய பிடிவாதத்தினால தான் வெளியில் வந்தது. எடப்பாடி ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பிஜேபி வெறுமனே கூட்டணி கட்சியாக மட்டும் இருந்தால் எடப்பாடிக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி அதிமுக விவகாரங்களை தலையிடுவது, சசிகலாவை சேர்த்துக்குங்க, டிடிவியை சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்குங்கன்ற இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது தான் எடப்பாடிக்கு சிக்கல் வருது. அவர் வந்து ஒரு கட்சியுடைய இது அவங்க சுதந்திரமாக இயங்கணும், அந்த கட்சிக்கு நியாயப்படி பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆயிருக்காரு. நீங்கள் அங்கே போய் இன்னொரு ஒரு கிராஸ் பண்ணுற வேலையை பண்ணிங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை? சசிகலாவை வந்து அதிமுகவில் இப்போ எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அதே ஒரு பவியத்தோடு தான் பார்ப்பாங்க. இன்றைக்கும் பல முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் சசிகலா கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்கள அதே ஒரு அந்த இதோடு தான் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் எடப்பாடி இதுக்கு மேலே நம்ம ஏன் சசிகலா கூட நம்ம இதாகணும், அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கார். மீண்டும் சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி தலைமைக்கு சிக்கல் கண்டிப்பாக வரும். சசிகலா தலைமையை ஏற்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அவங்க 4 பேரை பார்ப்பாங்க, உங்களுக்கு யாரும் தடுக்க முடியாது. டெய்லி அவங்கள போய் எல்லா தலைவர்களும் பார்ப்பாங்க. கருத்து எடப்பாடின்னு சசிகலா கூப்பிட்டு சொன்னால், ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அப்போ எடப்பாடிக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போகும். அவங்க ஒன்றும் இது எமர்ஜிங் லீடர் கிடையாது, எடப்பாடி ஒரு கரிஸ்மா லீடர் கிடையாது ஜெயலலிதா மாதிரி. அப்போ அங்கே மறுபடியும் ஒரு இரட்டை தலைமைன்னு ஒன்று உருவாகும். இல்லைனா எடப்பாடியும் சேர்ந்து சசிகலா சொல்கிறத கேட்குற மாதிரி வரும். அப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஒற்றை தலைமைன்னு கொண்டு வந்திருக்கோம். இவங்க கொண்டு வந்து சசிகலா உள்ள சேர்த்துங்க, டிடிவியை சேர்த்துங்கன்னா கட்சிக்குள்ளே மறுபடியும் குழப்பம் வரும். பாஜக எப்படி எதிர்பார்க்குது? அதிமுகவை குழப்பத்திலே வச்சுருந்தா தான் குழம்புன கூட்டையில் மீன் பிடிச்சிட்டே இருக்கலான்னு. அப்போ இதுக்கு நடுவில் தான் எடப்பாடி உறுதியாக இருக்கார். இது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமுறையை பார்க்குறாங்க. பாரு, நம்மளும் சேர்ந்து பிரிவுக்கு ஒரு காரணமாக இருந்தோம், இன்றைக்கி பாருங்கள் டிஎம் கூட்டணி 40-40 அடிச்சிட்டாங்க, நம்ம வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறோம். எப்படிப்பட்ட கட்சி? நம்ம கூட்டணி பலத்தோடு ஜெயிச்சிருந்தா இன்றைக்கி ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட மரியாதை. இன்றைக்கி சென்ட்ரலில் 2-3 எம்பி இது அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாம். 6-8 ஜெயித்தவங்கலாம் பெரிய அளவில் இருக்கிறான், நமக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் அப்படின்னு.
ஏன்னா மோடி பக்கத்தில் எடப்பாடியை உட்கார வச்சு கடைசியாக இது பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இந்த குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னா பிஜேபியும் அவர்களுடைய நிலைமையை விட்டு இறங்கி வந்து அதிமுகவுடைய தனித்தன்மையை மதிக்கணும். அதிமுக ஒரு கட்சி, எப்படி தெலுங்கு தேசம் ஒரு கட்சியோ, நீ ஷிண்டே ஒரு கட்சியோ, ஜேடி ஒரு கட்சியோ, அது மாதிரி அதிமுக ஒரு கட்சி. அந்த கட்சி உலகாரங்களை தலையிடக்கூடாது. அந்த கட்சியில் வந்து நீங்கள் இவங்கள சேர்த்துங்க அவங்கள சேர்த்துங்கன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய தனித்தன்மையோட விட்டுட்டு அவங்களோட கூட்டணி வைக்கிற வேலையை பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அண்ணாமலை போன்றவர்களை அடக்கி வைக்கணும். அண்ணாமலை அவருடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸு பிஜேபிக்கு இந்த இடத்த கொண்டு வந்திருக்கு நான் சொல்கிறேன், அது உண்மை, அது கரெக்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு பொது வெளியில் பேசுறதுக்கும் தனி இடத்துல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போயிட்டு பொது வெளியிலையும் எல்லாரும் எதிரிங்க எல்லாரையும் டாம் டூம்னு அடிச்சிங்கன்னா அப்போ யார் தான் இருக்கிறது? அதனால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அண்ணாமலை அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். அவர் மட்டுமே வளர்றதை தாண்டி பாஜகவும் இங்கே வளரணும். வெறுமனே 8% வாங்கினா 10% வாங்கினா எவ்வளோ நாளைக்கு அதையே சொல்லி தெரிய முடியும்? அடுத்த தேர்தலில் 4% ஆகிட்டா அதை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் எம்பிக்கள் அதிகப்படுத்துறது, எம்எல்ஏக்களை அதிகப்படுத்த நோக்கி நகரணும்னா அதிமுகவுடைய துணை அவசியம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இங்கே படைபலத்தை இது பண்ண முடியும். அந்த காலத்தில் ராஜாங்க சண்டை போடும்போது ஒரு பெரிய சக்கரவர்த்தினா அவர் மட்டுமே சண்டை போட மாட்டார். அவர் சார்ந்த குறுநில மன்னர்கள்லாம் ஒவ்வொரு இது தளபதியாக வந்துடுவான். அதே மாதிரி எதிர் சைடும் இவங்க எல்லாம் தான் மோதுவாங்க. இந்த குறுநில மன்னர்களை யார் அவங்க சைடு இழுக்கிறதுன்னு தான் இதே தான் அந்த காலத்தில் நடந்தது. அப்போ நீங்கள் படைத்தளபதினா நீங்கள் தமிழ்நாட்டில் மன்னர்னா யாருன்னா இவர் தான், எடப்பாடி தான். நீங்கள் குறுநில மன்னராக அவர் கூட நிற்கணும். நீங்கள் அந்த நடுவில் போய் நின்றுங்கன்னு இந்த சைடும் கத்தி வீசும் அந்த சைடும் கத்தி வீசும்னா நஷ்டம் ரெண்டு பேருக்குமே. பெரிய சக்கரவர்த்தி அந்த சைடு ஈஸியாக தட்டி விட்டு போய் இதான் இந்த தேர்தல் நடந்தது. அப்போ இதுக்கு எதிராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழிசை பேசுகிறாங்க, இங்கே இவர் எஸ்பி வேலுமணி பேசுகிறாங்க. இது வந்து நல்லதில் போய் முடிஞ்சால் பரவாயில்ல. எஸ்பி வேலுமணியும் எடப்பாடிக்கும் பிரச்சனை ஆகி அது கட்சி உடையிற மாதிரி போனால் அதுவும் சிக்கல். மறுபடியும் எடப்பாடி கும்பல் ஒரு சைடு, சசிகலா இவங்களாம் ஒரு இதுன்ற மாதிரி ஆகிடும். இங்கேயும் வந்து அண்ணாமலைக்கு எதிராக இவங்க கத்தி சுற்றிட்டே இருந்தாங்கன்னா இங்கேயும் சிக்கல் வரும். திமுக தேர்தலில் 40 இடங்களை ஜெயிச்சுட்டு இருக்கு. முப்பெரும் விழா கொண்டாட போகிறாங்க. செந்தில் பாலாஜி கைதான நாளில் குறிக்கப்பட்டு அப்புறம் தேதி மாற்றப்பட்டிருக்குது. கட்சிக்குள்ளே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் மஸ்தான் கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்குது. கௌதம் சிகாமணி பொன்முடி அவர்களுடைய பையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது அமைச்சர்களையும் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. திமுக இப்போவே 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா? திமுக இன்னைக்கு முதல்வர் அறிக்கை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த 40 இடம் வந்து சந்தோஷப்படக்கூடியதை தாண்டி நாம் வந்து அடுத்து வர தேர்தல்கள், விக்கிரவாண்டி உள்ளாட்சி தேர்தல் மற்ற இது 2026 நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு இருக்காரு. வெற்றி மிதப்பில் இருக்கக்கூடாதுன்றதான் அதோடைய அர்த்தம். உங்களுக்கு ஆளுகிற அரசு மேலே ஏகப்பட்ட இது எப்போவுமே இருக்கும் அந்த பிரச்சனை. நீங்கள் வந்து முப்பெரும் விழா நடத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்றது வந்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சருடைய செயல்பாடு இதெல்லாம். அப்படி பார்க்கும்பொழுது பல அமைச்சருடைய செயல்பாடுகள் பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்குது. போக்குவரத்துறை எடுத்துக்கோங்க, பால்வளத்துறை, அந்த மாதிரி இது இதிலெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தாருன்னா உண்மையிலேயே அது வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரதாக இருக்கும். அதே மாதிரி அமைச்சர் மஸ்தான் மட்டும்தானா மாவட்ட செயலாளர்? வேறு எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் இல்லையா? பல தொகுதிகளில் பல இடங்களில் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நடவடிக்கைன்றது வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா ஜெயித்தவர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, தோத்தா தானே அங்கே பிரச்சனை வரும். அதனால் ஜெயித்தவர்கள் அனைத்தையும் மறந்துடலாம் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்த 40 எண்ணிக்கைன்றது பார்லிமெண்ட்டு, ஆனால் சட்டசபை எலெக்ஷன்றது வேறு மாதிரி இருக்கும். அதனால் அங்கே வந்து வேறு வியூகம் அமைக்க வேண்டியது இருக்கும். சேம் இது வந்து இன்றைக்கி இவர் செல்வ பெருந்தகை பேசுகிறாரு, இது எங்களால் தான் வெற்றி அப்படின்றத அவர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே சட்டசபையில் இடங்கள்ன்றது 25க்கு இந்த தடவை ஒத்து வர மாட்டாங்க. 45-50 இடத்துக்கு மேலே காங்கிரஸ் இருக்கும். ஏன்னா சென்ட்ரலில் 102 இடம், வலுவான எதிர்கட்சி. இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி இல்லை. அதனால் அதை நோக்கி இவங்க அது ஒரு பெரிய இதெல்லாம் நகரம். நம்ம முரண்டு பிடிச்சா நடக்கும் அப்படின்றது மதிமுகவுக்கு இந்த தடவை தெரிஞ்சிருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் தெரிஞ்சிருக்குது. அதனால் அப்போ அவங்களும் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை விஜய் இறங்கிட்டாருன்னா அது ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி வரும், அதிமுகவுக்கு நெருக்கடி தரும். இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அரசியல் களம் 2026 இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் தமிழர் வந்து பல இடங்களில் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி அப்படின்னு.
இது தொடர்பாக புஷி ஆனவத்தை கேட்கும்போது தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் விஜய் கட்சி சார்பாக எங்கேயும் பொதுவில் நம்ம பேசல, அறிக்கைகளோட சரி. ஆனால் 26ல் நாம் தமிழரும் விஜயுடைய கட்சியும் கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிச்சு, சரிபாதி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. இதில் விசிகா உள்ளே இணைக்கிறதுக்கு விஜய் விருப்பப்படுறாரு, 3 கட்சிகள் சேர்ந்து இது பண்ணால் ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், சரிபாதியாக 3 பேரும் போட்டி போட்டுக்கலாங்கிற ஒரு கணக்கும் பேசப்படுறதா சொல்லப்படுது. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே தேர்தலில் ஆட்சி பிடிச்சதா வரலாறே கிடையாது. அது எம்ஜிஆருக்கும் சரி, என்டிஆருக்கு அங்கே நடந்ததுன்னா அது வேற. சந்திரபாபு நாயுடுன்னு ஒருத்தர் கூட இருந்தார், அன்னைக்கு காங்கிரஸ் மேலே கடுமையான வெறுப்பு, 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். இங்கே எம்ஜிஆருக்கு நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் எம்ஜிஆர்ன்ற மிகப்பெரிய கிரேஸ் இருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 131 இடம் தான் கிடச்சிது, பெரிய அளவில் ரீச்லாம் இல்லை. காங்கிரஸும் வலுவாக இருந்தது அந்த கட்டத்தில், அது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஆட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடிக்குதுன்றது வந்து இப்போ விஜய்க்கு மக்கள் வந்து அந்த மாதிரி பிரிஞ்சு தான் கிடக்குது வாக்குகள். அப்போ அவர் சீமான் முதல்ல ஒன்றிணைவார்களா அப்படின்றது வந்து எப்படின்னு தெரியல. சீமான் தரப்பு விருப்பமாக இருந்தாலும் விஜய் தரப்பு விருப்பம் என்னன்னு தெரியாது, இன்னும் அவர் எதை பற்றியும் பேசலை. அதனால் பேசாதப்போ நம்ம அவங்க தரப்பில் விருப்பம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது இங்கே சொல்கிற ப்ரெடிக்ஷன் எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேங்க. இங்கே நம்ம இதில் இப்போ நான் ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 1000 பேர் படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி போடுறது தான் இன்றைக்கி இங்கே பத்திரிகை தர்மமாக இருக்குது. பத்திரிகை இந்த இதெல்லாம் வந்து அடிப்படை புரிதல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் அணுகிற போக்கெல்லாம் கிடையாது. அப்போ விஜய் பற்றி சொல்கிறாங்க, விஜயும் திருமாவளவனும் இவங்களாம் சேர்ந்தா அப்படின்னு விஜய் ஆசைப்படுறாரு. விஜய் ஆசைப்பட்டாரா? குறைந்தபட்சம் செக் பண்ணலாம். விஜய் இப்படி ஆசைப்படுவாரா? இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் வெளியே வருவாரா? இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம் அந்த சைடில். அதெல்லாம் கிடையாது. போட்டால் போயிடுச்சா உடனே நம்மளும் போடும், அப்புறம் அதை உள்ளுக்குள்ளே ஏற்றிக்கும், அதை நம்புறது. இதுதான். இன்னொன்று, நீண்ட கால அரசியலை பார்த்து யாரும் வந்து பெருசாக உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்படி நீண்ட கால அரசியலில் இருக்கிறவங்களும் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சார்ந்த கட்சிகள் அந்த விருப்பத்தை வந்து அவங்களுடைய பேட்டிகளில் இதில் வந்து திணிக்கிறாங்க, எழுத்துக்களில். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படி திணிக்கும் போது அந்த இடத்துல உண்மை பின்னாடி போயிடும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், அண்ணாமலை சக்ஸஸ், ஆனால் சேர்ந்து இருந்துதான் ஜெயிச்சிருக்கலாம். செல்வ பெருந்தகை பேசுகிறாருன்னா ஒரு பக்கம் அவர் காங்கிரஸுக்கு இந்த வேலையை அது பண்ணுச்சுன்னா பிஜேபிக்கு ஈக்குவலாக இது பண்ணும், தேசிய கட்சியாக வளரும். ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு காங்கிரஸ் கூட இருக்கிற காங்கிரஸ்காரர் தயாராக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இது யதார்த்தம். இதை தான் நம்ம பேசணுமே தவிர வலுக்கட்டாயமாக செல்வ பெருந்தகை இப்படி வந்துட்டாரு, இவர் பேச சரியில்லை, காங்கிரஸ் இப்படி, அந்த மாதிரிலாம் எனக்கு என்னன்னு பேசிட்டு போக முடியாது. அந்த அடிப்படையில் தான் சீமான் விஜய் சேர்ந்தாலும் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அது கீழே வரைக்கும் போய் மக்கள் நம்பிக்கை பெற்று வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மாறுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தேகம். ஒன்று 3ஆக ஸ்பிளிட் ஆகிடலாம், தொகுதிகள் பிரிஞ்சு போயிடலாம். வலுவான திமுக கூட்டணி அவங்களுடைய கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு இது ஒன்று இருக்குது. அதிமுக கூட்டணிக்கும் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு அவங்களும் வலுவானவங்க. ஒருவேளை என்டிஏ கூட்டணியாக அமைஞ்சிச்சுன்னா அது இன்னும் வலுவாக இருக்கும். இந்த 2 வலுவான கட்சிக்கு நடுவில் இவங்க 2 பேர்ன்றப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆவாங்க, தேர்தல் வேலைன்றது வேற. இந்த மாதிரி சாதக பாதங்கள்லாம் இன்னொன்று அன்றைய அரசியல் சூழ்நிலை, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு முடிவு வர முடியும். எடுத்தவொடனே யாருமே ஆட்சியை பிடிச்சதா எனக்கு தெரியல. அதனால் அந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. இன்னொன்று, அவர் என்ன நினைக்கிறாரு தெரியலையே விஜய். அவர் வந்தா பிறகு அவர் இறங்கி நேரடி அரசியலில் இறங்கி ஒவ்வொரு பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடை வந்து போதை இல்லாத ஒரு மாநிலமாக ஆக்கணும், தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, காவல்துறை செயல்பட்டு இருக்கு, ஆனால் இன்னும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் நாளிதழ்களை நம்ம பார்க்கும்போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு இடத்துல போதையினால ஒரு கொலை இல்லை கைகலப்பு அப்படிங்கிற சம்பவம் பார்க்கப்படுது. 2 நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் ராயபுரத்தில் அரசு மருத்துவமனையை வந்து போதையில் தாக்கின சேதப்படுத்தின சம்பவங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ இங்கே பிரச்சனைகளோட போயிட்டு இருக்கும்போது அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு முதலமைச்சர் எந்த அடிப்படையில் சொல்கிறார்? போதையில்லா தமிழகம் உருவாக்கணும்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுது, அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு அவர் சொல்கிற கருத்தை எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் போதைப் பொருள் நடமாட்டம், இன்னொன்று நான் இப்போ நேற்று கூட ஒருத்தட்ட பேசிட்டு சொன்னது, கஞ்சா புகைப்பது ஏன் அதிகரிச்சுதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னது வந்து, கஞ்சா புகைப்பது ஒரு பக்கம் ஒரு காலத்தில் குறைந்த அளவில் புகைச்சிருந்தாங்க, கஞ்சா விற்றுட்டு இருந்தவங்க இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, கஞ்சா புகைப்பவனே ரீட்டைலராக மாறிடுறான், வருமானம் இல்லைன்னா அவனும் கஞ்சா விற்பனை, அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரீட்டைல் இது மாதிரி மாறி போச்சு. இது என்ன ஆகுதுன்னா பரவலாக அப்படியே மாறுது.
இது அதிகரிக்குது. இதை வந்து நீங்கள் அரசு தடுக்கணும்னு நினச்சா, அரசாங்கம், முதல்வர் விருப்பம்னு வச்சுக்கோங்க, முதல்வர், அரசாங்கம், அந்த செட்டப்பு, கீழே காவல்துறை, அது கீழே இருக்க காவலர்கள், இது வந்து ஒரு வகையான ஒரு இது. ப்ளஸ் இவங்க இந்த கஞ்சா விற்பனையாளர்கள், ஹோல்சேல் டீலர், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இடை வியாபாரிகள், அதுக்கப்புறம் பழகிட்டவங்க, நான் சொன்ன இந்த மாதிரி ரீட்டைலர், இது எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ஒரு இது கண்டுபிடிச்சி தடுக்கிற வேலையை பண்ணால் மட்டும்தான் இது குறையும். இன்னொன்று, இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். கிட்டத்தட்ட எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கஞ்சா அப்படின்ற மாதிரி பெரும்பாலான கஞ்சா குடிக்கிற இது மாதிரி மாறுதோ, அதே மாதிரி இந்த ப்ராசஸும் வந்து இதாகும். இல்லை, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவலர்கள் உதவியோடு தான் இங்கே கஞ்சா விற்பனை நடக்குது, காவலர்கள் துணை இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை, காவலர்கள் தான் பிரச்சனைக்கு காரணம், அவங்க சரி பண்ணணும், அவங்கள சரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு? நான் இப்போ சொன்னேனே, அதே தான். நீங்கள் முதலமைச்சர் நினச்சாலும், அமைச்சரவை நினச்சாலும் நடக்காது. கீழே இருக்க காவல்துறை, காவல்துறையிலையும் அதிகாரிகள் ஒரு பார்ட்டுனா, அது கீழே இருக்கிற காவலர்கள், அவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்குமே தெரியுங்க. எங்கே யார் விற்கிறாங்கன்னு தெரியும், அழகாக இது பண்ணலாம். இன்னொன்று, சட்டத்துடைய இடுக்கு ஒன்று இருக்குது. என்னதான் பிடிச்சாலும் எலி திருடிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெளியில் வர்றதெல்லாம் நடக்கும். சில இதெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல லேட் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள், நீக்கு போக்குகள், இது எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஒரு பக்கமாக நின்று அந்த சமூக அக்கறையோட இளைய சமுதாயம் பாதிக்குதுன்றது இறங்கணும். இது வந்து ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் குறைக்கிற ஏற்பாடை கடுமையாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்துகிற ஏற்பாடுகள் பண்ணணும். கஞ்சா விற்பனை, கஞ்சா இதுனால அவங்க வந்து குண்டாஸ் போடுறது, இந்த இதெல்லாம் பண்ணால் அவங்க வெளியில் வர காலம் குறையும். அப்போ அந்த கூட்டாளிகள் மற்ற இதை குறைக்கிற வேலை பண்ணலாம். இதுதான் வந்து தீர்வு. இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.